பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பதில் தரும் பதிலாகவே இருக்கும் கர்த்தர். ஆதார வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 27, 28, 31 வசனங்கள். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அனாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படுவதுமில்லை. இது நீ அறியாயோ? இது நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்தது முடியாதது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் எடுத்து கழுகு போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். கர்த்தரின் மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, வாழ்க்கையில் இது ஏன் அது ஏன் என்று குழப்பமாகி சோர்ந்து போக இருக்கும் மக்களுக்கு இன்று ஒரு பதில் கொடுத்து எழும்ப வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார் என்று எட்டி பார்த்துவிட்டு ஓஹோ இப்படியா சமாச்சாரம் என்று போகிறவர் அல்ல நம் தகப்பன். மகனே, மகளே, நமது எண்ணங்களை வாசிக்கிற தேவன். இன்னும் ஒரு படி மேலே போ, எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிகிற தேவன். நாவிலே சொல் பிரபாவமனை அது அறிந்திருக்கிற தேவன். நாம் நம் பரம தகப்பனை ஒரு வட்டத்திற்கு ஒரு எல்லைக்குள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்படித்தான் செயல்படுவார் என்று ஒருவரும் நிர்ணயித்து விட முடியாது. நாம் அவரை ஆராய்ந்து அறிய முடியாது. எல்லையற்றவர். சங்கீதம் 139 வாசியுங்கள். அவரின் நிழலில், கிருபையின் நிழலில் அருமையை அனுபவிக்கலாம். நாம் அவர் சர்வ வியாபி. நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே, கருவாக இருக்கும்போதே உங்களை தமது கிருபையினால் சந்தித்து விட்டார். சங்கீதம் 139:16, எரேமியா 1:5, கலாத்தியர் 1:15 வாசியுங்கள். அவர் அதிசயமானவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிறவர். யோபு 5:9. அவர் மகத்துவம் வளரும் அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 86:10. நம் வாழ்நாளெல்லாம் சொன்னாலும் இது முடிவுக்கு வராதுங்க. உங்களது மூச்சை காட்டிலும் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள், சித்தங்கள் கொண்டுள்ளார். ஏசாயா 55:8, 9, 10. உங்களது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குறது. நிறுத்துங்க. பின்ன ஏன் இத்தனை நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே எந்த பதிலும் இல்லை? கிணற்றுக்குள் போட்ட கல் போல இருக்கிறதே ஏன்? எத்தனை மாதங்கள் என் தாய் வீட்டில் வந்து தங்கி இருக்கிறேன் அறிவாரா? இந்த ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றால் என்னுடைய சகாப்தமே முடிந்திருக்கும். இது அவருக்கு தெரியுமா? வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரையை உணவாக கொண்டிருக்கிறேனே, இது அவருக்கு தெரியுமா? என் கதறுகள் அவர் செவியில் விழுந்ததா? சொல்லுங்கள், சொல்லுங்கள். மகளே, மகனே, இத்தனை ஏற்பாடுகளையும் செய்து உங்கள் ஜீவனை தப்பிக்க வைத்து உற்சாகப்படுத்தி வைத்திருக்கிறது அவர் கரம் அல்லவா என்பதை நீங்கள் அறியவில்லையே. நீங்களாகவே இத்தனை காரியங்களை தேடி வந்து தஞ்சம் புகவில்லை. அந்த கரிசனமுள்ள தகப்பன் தான் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், வனாந்தரத்தில் திரியும் விரிய ஜீவன்களை காப்பாற்றுகிறவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? தம்முடைய சொந்த இரத்தத்தை கொட்டி சம்பாதித்த விளக்கரியும் கொடுத்து வாங்கியிருக்கிற உங்களை மறப்பாரா? நீங்கள் இயேசுவின் கண்மணி. ஏன் ஏன் இந்த கேள்விகள் வேண்டாம். சங்கீதக்காரர் தாவீதின் வாழ்வை பாருங்கள். அவன் நன்மைதான் செய்தானே ஒழிய தீமை செய்தது இல்லை. அவன் சொல்கிறான், புகையில் உள்ள துருத்தியை போலானேன். சங்கீதம் 119:83. எனக்கு மட்டும் புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாரி இருப்பேனே என்கிறார். கேட்டதுண்டா? இப்படியே தேவனை விட்டு விட்டாரா? நேரம் வந்தது. படைத்தலைவர்கள், பராக்கிரமசாலிகள், மூப்பர்கள், ஞானிகள், வீரர்கள் இவர்களை தாவீதை தேடி வர செய்தார். அவனோ காட்டுக்குள் இருந்தான். பின் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடிசூட்டப்பட்டான். மகளே, மகனே, நான் இருக்கும் நிலையை அவர் அறியார் என்று துக்கத்திலே சொல்கிறீர்கள். இந்த இடத்திலே பாதுகாப்பாக வைத்ததே அவர்தான். உங்கள் துக்க நாட்கள் முடிவுற்றது, நம்புங்கள். ஆகையால் தான் இன்று இந்த செய்தியை கேட்க வைக்கிறார். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். எழுப்புங்கள், குளியுங்கள், கம்ஃபர்டபுளாக உடுத்துங்கள். அடுத்து அந்த ஒப்பற்ற மூவுக்கு தயாராகுங்கள். விசுவாசம். விசுவாசித்தவளுக்கு எல்லாம் கூடும். கண்களினால் எதையும் காணவில்லை, ஆனால் அந்த செய்தியின் மூலமாக சொல்லுகிறார், விசுவாசியுங்கள். இன்று உங்கள் கைக்கு ஏதும் வரவில்லை, வந்து கொண்டிருக்கிறது. இது விசுவாசியுங்கள். மனதார ஸ்தோத்திரம் செய்யுங்கள், துதியுங்கள். ஆவியானவர் உதவி செய்வார். அழுகை வந்தால் அழுங்கள், மனிதர்களிடம் அழாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை, வாழ்வின் ப்ளூ பிரிண்டை கையில் வைத்திருக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்படி வரும், எப்போது வரும், எங்கே இருந்து வரும், இது உங்களுக்கு அவசியமற்ற கவலை. வரும், வரும், வரும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எலியா தீர்க்கதரிசி ஒரு பெண் எசபேலுக்கு பயந்து கொண்டு ஒரு சூரச்செடியின் கோயில் போய்
படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டான். தனக்குத்தானே தன்னுடைய வாழ்விற்கு முடிவரை எழுதினான். வானத்திலிருந்து அக்கினை இறக்கிய தீர்க்கதரிசியவன். அவனுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரவில்லையா? கர்த்தர் தேடி போனார். உணவு கொடுத்து பலப்படுத்தி 3 பெரிய ஊழியங்களை கொடுத்து நிறைவாக ஊழியம் செய்ய வைத்து பின் எடுத்துக்கொண்டார். அவனுடைய எலியாவுடைய வாழ்வுக்கு கர்த்தர் முடிவரை எழுதினார். உங்கள் வாழ்விற்கும் என் வாழ்விற்கு அவர் முடிவரை வைத்திருக்கிறார். நீங்கள் எழுதி கொள்ளாதீர்கள், அவசரப்படாதீர்கள். உங்கள் மேல் கர்த்தருக்கு வருத்தம் கோபம் ஏதும் இல்லை. உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொண்டு குறுக்கி கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் தான் காரணம் என்று விரல் நீட்டி ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். இருந்தாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். நமக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. இவைகள் நடக்க வேண்டியவர்கள் நடந்துவிட்டன. சிறையில் இருந்த யோசேப்பு நினைத்தானா அன்று அவன் விடுதலையாகி எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக ஆகப் போகிறான் என்று நினைத்தானா? இல்லையே, நடந்ததே. அப்படித்தான் உங்களுக்கும் நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் கொஞ்சமும் எதிர்பாராத நபரின் மூலமாக உங்களுக்கு ஒத்தாசை வரும். சகல கசப்பான சூழ்நிலை இன்று சில நாட்கள் சில மணிகளில் மாறப்போகிறது. இந்த நல்ல மாற்றத்துக்கு ஆயத்தமாக இருங்கள். இதை வரவேற்பு செய்யுங்கள் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆவியானவர் உற்சாகப்படுத்துகிறார். அன்பின் கர்த்தர் உங்கள் மூலமாக எத்தனை ஆயிரம் உள்ளங்கள் தேற்றப்படும். வாழ்வெளிப்பீர்கள். எழும்புங்கள் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தர் இதை அதை அறிவாரா என்று முறையிட்டது எங்கள் பலவீனம். இதோ எங்களுக்குள்ள குப்பை கூலங்கள் தற்போதைய நிலைமை ஏற்றுக்கொள்ளும், சீர்படுத்தும். ஆம் தகப்பனே, நமது அநாதி திட்டத்தினால், சித்தத்தினால், தீர்மானத்தினால், கிருபையினால் உயர்வோம். சிறகடித்து பரப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு நிழலாக இருப்போம். உமக்கு பிரியமாய் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை நிறைவு செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.